இது வந்து 2003 நடந்தது. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொன்னேன் நான், அம்மா இந்த காலை நான் சரி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு கால் வளைஞ்சிருக்கு இல்லையா, அதை நேர் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு, நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் அவங்க சரின்னு சொன்னாங்க. சீரியல் பியூபி கரெக்ஷன், அது அப்போ தான் வந்து இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. அமேசிங் ரிசல்ட். அந்த குழந்தைக்கு அந்த கால் சரியாயிடுச்சு. இப்போ அந்த பையன் ரொம்ப பெரிய பையனாக இருக்கு. ரொம்ப அவர் வர்றப்போ மனம் உடைஞ்சு ரொம்ப வந்தார். இப்போங்க அவர் சொல்லுவார், சார் டாக்டர் நான் பெரிய பணக்காரன் டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி முதல் சண்முகம் கிடையாது, இப்ப நான் வந்து வேற லெவல் சண்முகம். அதெல்லாம் அந்த காலம் டாக்டர். அந்த குடும்பத்துக்கு அவரு தான் ஏர்னிங் மெம்பரா இருப்பாரு. நீங்க பேஷண்ட் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருப்பாரு. அவர் திரும்ப அந்த ஒர்க்குக்கு வரையில தான் அவரோட சுய உருவம் தெரியும். நொண்டி நொண்டி நடப்பாங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாட்டிலிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதே பேஷண்ட்டு ஒரு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட பயங்கர விசுவாசமா இருப்பாங்க. அப்பதான் அவங்களோட இதே கிடைக்கும். இவங்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த எலிசோரா. வாழ்க்கையில எலும்பு எவ்வளவு முக்கியம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா உன் தோலை உரிச்சிருவேன், உன் எலும்பு உடைச்சிருவேன். இதை வந்து டயலாகா சொல்லி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த எலும்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்ததுன்னா இந்த எலும்பை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு பொள்ளாச்சியில ஆராதனா அப்படின்னு சொன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. எலிசாரோ டெக்னிக் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பிரபலமா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா குறைவான நபர்களுக்கே தெரிஞ்ச ஒரு டெக்னிக் தான். தமிழ்நாட்டுல ஒரு சில மருத்துவர்கள் மட்டுமே இந்த டெக்னிக்கை எடுத்து அதுல சிறப்பான முறையில பல நோயாளிகளை குணப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆராதனா ஹாஸ்பிட்டலின் சேர்மனாகவும் டாக்டராகவும் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எலிசாரோ டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எலும்பு சம்பந்தமா நிறைய பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எலிசாரோ டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக பொள்ளாச்சி கொண்டு வந்தது நீங்களா தான் இருக்கணும். சிவ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த எலிசாரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எலிசாரோ ஒரு சர்ஜனோட நேம். அவர் தான் வந்துட்டு இந்த முறையை கண்டுபிடிச்சாரு. அவர் ரஷ்யாவில் கூர்கான் சிட்டியில் இருக்காரு. அவர் ஒரு காலகட்டங்களில் இரும்புத்துறை கொண்ட நாடு, ரொம்ப நாள் அந்த டெக்னிக் வெளியே வராமல் இருந்துச்சு. அப்புறம் அது உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல என்னோட டீச்சர் டாக்டர் கோவர்தன், டாக்டர் வாசுதேவன் அவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட நேரடியாக பயிற்சி பெற்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த எலிசாரோ டெக்னிக் மட்டும் புக்கை பார்த்து பண்ண முடியாது. இது குருகுலம் மாதிரி. ஒரு குரு வந்து ஒரு சிஷியனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்துருக்கணும். நேரடியான பயிற்சி. நேரடியா ஒரு குரு வந்து சிஷியனுக்கு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இந்த எலிசாரோவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு எனக்கு டாக்டர் கோவர்தன், டாக்டர் வாசுதேவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இது எதனால இது ரொம்ப பிரபலமா எனக்கு அமைஞ்சதுன்னா, இது நான் 2 பேர்த்தோட ட்ரைனிங் எடுத்துட்டு தான் பொள்ளாச்சி வந்தேன். அது வரைக்கும் எலும்புல சீ பிடிச்சிருச்சுனாங்க அது குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். இல்லை எலும்புல அடிபட்டு ஒரு 4 சென்டிமீட்டரோ 8 சென்டிமீட்டர் எலும்போ ரோட்லேயே போயிடுச்சு. சீ பிடிச்சிட்டு சில பேர்த்துக்கு எலும்பு அந்த இடத்துல கெட்டு போயிட்டு அந்த எலும்பை எடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சர்ஜரிஸ் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கூட எலும்பு சீ பிடிச்சிடும். எலும்பு சீ பிடிச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் வழி தெரியாமல் அவங்க இருப்பாங்க. இவங்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த எலிசாரோ தான். படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு ரிங் இருக்கும். இந்த எலும்பு வந்துட்டு இந்த சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன கம்பி, அதான் கம்பியே தான் எலும்புல, அதுதான் வந்து எலும்பு பிடிச்சிருக்கும். அதை வந்துட்டு 130 kg வரைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு அது மேலே வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கல, அது வந்து ஒரு ஒரு வலிமையான ஸ்ட்ரெச்சர் அது வந்து வேலை செய்யும். இந்த எலிசாரோ போடுறது மூலிமா என்னன்னா
செகண்ட் அடுத்த நாள் இருந்தே பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வர்றவங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருடமா 3 வருடமா நடக்காமல் இருப்பாங்க, நொண்டி நொண்டி நடப்பாங்க. அவங்களாம் ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாள்லேருந்து நடக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க 2 வருட காலமாக சி வந்துட்டே இருக்கும். அவங்க டக்குன்னு சி ஸ்டார்ட் அந்த பஸ் வரது நிற்கும். நின்னாலே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கூடுதலாகும். ஏன்னா அவங்ககிட்ட வாசம் அடிக்கும். இதில் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அந்த எலும்பு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம எலும்பை வளர்த்த முடியும். எலும்பை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம கட் பண்ணிட்டு எலும்பை வளர்த்துவோம். எலும்பை வந்து ஒரு நாளைக்கு 1 மில்லிமீட்டர் எலும்பு வளரும். நம்மளுக்கு ஒரு சென்டிமீட்டர் வளர்றதுக்கு 10 நாள் ஆகும். இதே ஒரு 8 சென்டிமீட்டர் வளரணும்னா 80 நாளில் நம்ம எலும்பை வளர்த்த முடியும். அப்படி வளர்த்துறது மூலிமா அவங்களுக்கு எவ்வளவு எலும்பு காணாமல் போயிடுச்சோ அந்த எலும்பை வளர்த்திட முடியும். இதில் தான் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இவங்கெல்லாம் வந்து வளர்த்துனதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறிடும். திருப்பி அவங்க பழைய வேலைக்கே வந்துடுவாங்க. சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் குட்டையாக இருக்கும், ஒரு கால் நீளமாக இருக்கும். அதனால் அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நடக்கிறதுக்கு. அவங்களுக்கு இந்த எளிதான முறையில் நாம் வந்து காலை வளர்த்துறது மூலிமா 2 காலுமே பேலன்ஸ் ஆகிடும். இது ஆரம்ப கட்டத்தில் இங்கே வந்துட்டு நான் நிறைய காம்ப்ளிகேட்டட் கேசஸ் இருந்தாங்க. அவங்க 3வது இவங்க மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எலிசேரா பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இடத்துல போய் நிறையா பண்ணி ஒரு 2 இல்லை 3 ஆப்ரேஷனை பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைங்கிறப்போ மனதளவில் அவங்க ரொம்ப தளர்ந்து போயிருப்பாங்க. 2வது ஃபைனான்ஸ், பணம், அவங்ககிட்ட பணம் போயிருக்கும். ஓகே. 3வது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க 2 வருடம் தொழில் பார்க்கலைன்னா அவங்க பிஸ்னஸ் போயிருக்கும். எல்லா வழியிலையும் அவங்க சிதைஞ்சு தான் இங்கே வருவாங்க. ஓகே. அப்புறம் நாங்கள் எலிசேரா பண்ணுறப்போ அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் பண்ணி கொடுப்போம். பட் அந்த சர்ஜரிக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ நாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம், எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்மளுது. அப்படிங்கிறப்ப என்னென்னா அது ஒரு சேரிட்டியாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதே பேஷண்ட்டு ஒரு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட பயங்கர விசுவாசமாக இருப்பாங்க. ரொம்ப நீங்கள் அந்த விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களோட இதே கிடைக்கும். அது ஒரு வகையான அன்பு கிடைக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை நீங்க மாத்தி கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த கிராட்டிடியூட் அவங்க காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப அபரிதமா இருக்கும். அதனால இது வரைக்கும் நாங்க வந்துட்டு அந்த இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் வர்றது அவங்க நோ சொல்றது இல்லை. அவங்க பணம் இருக்குதோ இல்லையோ நாங்க எடுத்து நாங்க இதெல்லாம் வரைக்கும் நாங்க சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வந்துட்டு. சிறப்பு. எலிசாரோ டெக்னிக் மூலமா வந்து நீங்க எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கீங்க. அந்த அன்பு வந்து உங்களுக்கு திருப்பியும் மற்றற்ற ஒரு ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்க. ஏன்னா அவர் தான் ஏர்னிங் மெம்பரா இருப்பாரு. அந்த குடும்பத்துக்கு அவர் தான் ஏர்னிங் மெம்பரா இருப்பாரு. நீங்க பேஷண்ட் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருப்பாரு. நீங்க ரொம்ப அவரை பாத்தீங்கன்னா நீங்க அவர் திரும்ப அந்த ஒர்க்குக்கு வரையில தான் அவரோட சுய உருவம் தெரியும். கண்டிப்பா. ஆனாலும் ஒரு அண்ணா பல்லடத்துல ஒரு அண்ணாவை பண்ணினேன். ரொம்ப அவர் வர்றப்ப மனம் உடைஞ்சு ரொம்ப வந்தாரு. இப்பங்க அவர் சொல்லுவாரு, சார் டாக்டர் நான் பெரிய பணக்காரன் டாக்டர் பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி முதல் சண்முகம் கிடையாது, இப்ப நான் வந்து வேற லெவல் சண்முகம். ஓகே. அதெல்லாம் அந்த காலம் டாக்டர் எல்லாம் இழந்தேன்னு நினைச்சேன், இப்ப எனக்கு எல்லாமே வந்துருச்சு. அவங்க திரும்ப வர்றதுதான் திருப்பியும் அப்படி இருந்து திருப்பி ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. ஃபீல்டுக்குள்ள வர்றப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நானுங்க 2007 அடிபட்டுதுங்க, வண்டி அப்செட் ஆச்சுங்க, கால் முறிஞ்சதுங்க. அப்போ ஒரு 40 நிமிஷத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு 45 நாள் 8 ஆப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு. அவர் வந்துட்டு உனக்கு எலும்பு கூடக்கூடிய தன்மையே இழந்துருச்சு, கால் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாரு. ரொம்ப வேதனைப்பட்டு அழுகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி இரு நான் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வர்றேன்னு நம்ம பொள்ளாச்சியில் வந்து டாக்டர் சண்முகம் சார் கன்சல்ட் பண்ணிவிட்டு எங்கள் பிரதர் வந்தார், கூட்டிகிட்டு வந்தார். வந்தோடனே அந்த எக்ஸ்ரேவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸ்ரேக்கு மேலே இருக்குது. நம்ம டாக்டர் சண்முகம் சார் ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, முடியாத ரெடி பண்ணுறதை என்னுடைய வைத்தியம் அப்படின்னாரு. எலிசாரா போட்டாருங்க. எலிசாரா ஒரு 4-5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. நைட் 12 மணிக்கு போய் 5 மணிக்கு வந்து ஒன்று எந்திரிச்சு நின்று வாக்கரை கொடுத்து நடக்க வச்சார். அந்த 2 மாத காலம் பெட்டிலேயே தான் படுத்துருந்து எந்திரிக்க முடியாதுங்க.
ஒன்றும் பண்ண முடியாது. லெட்டின் யூரின் எல்லாமே பெட்டில் தான். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மறுச்சு நாள் நைட்டு 11-12 மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நிற்க வச்சு பாக்கரை கொடுத்து என்னை நடக்க வச்சார். அதுலேயே மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு வந்துருச்சு. 110 நாள் இருந்ததுங்க. அந்த எலிசாராவை கழட்டினார். சிந்தார் டெய்லியும் இத்தனை தொலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு நீ வாக்கரை வச்சுட்டு லேசாக லோடு கொடுத்துட்டா இருக்க 15 நாளைக்கு ஒருக்க வர சொன்னார். கொஞ்சம் எச்சா லோடு கொடுக்க சொன்னார். எலிசாரா போட்டு என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன்னா சாரு தான் காரணம். அப்படியெல்லாம் சிரமப்பட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து வலி கிடையாது. இன்றைக்கி நல்ல முறைக்கு இருக்குது. ஆனால் இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா வைத்திய முறையில் 10 மடங்கு செலவு குறைவு. எப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கீங்க பாருங்கள். அவங்களுக்கு எதுவும் இல்லாதவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தெம்பு. எலிசோரா வந்து ரீலிங் மேடம், அது வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் அது ஒரு அருமையான டூல். வந்துட்டு நான் சொல்லுவேன், என்னோட ஜூனியர்ஸ் ஆகட்டும் எல்லா எலும்பு டாக்டர்களுக்கும் எலிசோரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா அது பெயிலவுட் ப்ரொசீஜர் வந்துட்டு அது 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 வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நோயாளி வந்து குணமாகிறது ரொம்ப உதவியாக இருக்குது வந்துட்டு. நிச்சயமா டிஃபார்மிட்டி கரெக்ஷன், இந்த டிஃபார்மிட்டி கரெக்ஷனும் எலிசாராவும் 2 சேர்ந்து தான் வருது மேடம். வந்துட்டு அவர் எலிசாராவும் இந்த டிஃபார்மிட்டி கரெக்ஷனும் அவர் அதுக்கான இதையும் அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ட்ரோர் பேலையும் ஒரு டாக்டர் வந்தாங்க. அவர் யூஎஸ்ஏல இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப டிஃபைன் பண்ணி அதுக்கான ரொம்ப ஃபார்முலாஸால் அவர் தான் கொடுத்தாங்க. பட் அந்த இதில் இருந்ததுனால நான் டிஃபார்மிட்டி கரெக்ஷன்ஸும் கொஞ்சம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு குழந்தை அப்போ வந்துட்டு ஒரு மணிகண்டன் ஒரு குழந்தை, கிளப் ஃபுட் ஒரு குழந்தை, கிளப் ஃபுட் அவன் வயசு 4 வயசு ஆயிடுச்சு. பட் அது வந்து கிளப் ஃபுட்டுங்கிறத தொந்தரவு வந்துட்டு அது வந்து நம்ம முதல்ல நம்ம சரி பண்ணியிருக்கணும், பிறந்தோடனே சரி பண்ணியிருக்கணும். அவங்க நிறைய இடத்துல கட்டு போட்டிருக்காங்க, குணமாகலை. அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே போகலை. பையன் அப்படியே நடந்துட்டு இருக்குன்னு விட்டுட்டாங்க. அவனுக்கு ஒரு கண்ணாடி குத்திடுச்சு ஒரு காலில். அந்த புண்ணுக்காக எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். அப்புறம் அவங்க அம்மாட்ட சொன்னேன், நான் அம்மா இந்த காலை நான் சரி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு கால் விளைஞ்சிருக்குது இல்லையா, அதை நேர் பண்ணி கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டேன். அவங்க இன்ஷியல ஒத்துக்கல, நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன், இதுவும் ஃப்ரீ இதுவும் ஃப்ரீ. அப்புறம் அவங்க சரின்னு சொன்னாங்க. இது வந்து 2003 நடந்தது. ஓகே, அப்புறம் நான் அதுக்கு அந்த பான்செட்டி டெக்னிக் ஆஃப் சீரியல் பியூபி கரெக்ஷன், அது அப்பதான் வந்து இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. அதை நான் பண்ணேன். பண்ணணும்னு பார்த்தா அமேசிங் ரிசல்ட். அந்த குழந்தைக்கு அந்த கால் சரியாயிடுச்சு. ஓகே, அவங்க அந்த சந்தோஷத்தில் அடுத்த காலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதையும் சரி பண்ணணும். அந்த காலையும் சீரியலில் பிஓபி போட்டு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் 2 காலும் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பையன் ரொம்ப பெரிய பையனாக இருக்குது. இப்படி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இப்படி சர்வை பண்ண போகிறான் அப்படின்னாலும் சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட வந்ததையும் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசி எல்லாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னை நம்பி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு, பரவாயில்ல. இப்போ நான் ஸ்ரீனிவாசா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு இதில் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸாக இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு நார்மலாக எப்போ போல் எல்லாம் மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். சாருக்கு எப்போவுமே தேங்க்ஸ் சொல்கிறதான், எப்படி சொல்கிறது தேங்க்ஸு. அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பினா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பின்ட்டு சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்குது. இது எத்தனை நாள் சிகிச்சை மேடம்? இந்த இது வந்து ஒரு 5 பிஓபி போடணும் மேடம். 5 மாவுக்கட்டு போடணும். ஒவ்வொரு மாவுக்கட்டுக்கும் இடைவெளி வந்து 7 நாள் 7 நாள் இடைவெளி இருக்கணும். அந்த 7 நாள் அவங்க வந்து நடக்கணுமா, என்ன மாதிரியான? 7 நாள் அவங்க அந்த மாவுக்கட்டில் தான் இருப்பாங்க. அந்த காலை ஊனி நடக்க முடியாது. பட் இந்த குழந்தைக்கு வந்துட்டு இன்னொரு காலில் வந்து காயம் இருந்ததுனால அந்த குழந்தை நடக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்திட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, அந்த குழந்தைய நான் ட்ரீட் பண்ணது. அப்புறம் 4 வயசுல 2003 4 வயசு குழந்தைக்கு பான்செட்டி பண்ண முடியுங்கிறத நான் காமிச்சு கொடுத்தேன். எனக்கு அதுக்கு வந்து எனக்கு அவார்டு கிடைச்சது. 2007 அது பெஸ்ட் கேஸ் ப்ரெசன்டேஷன் அவார்டா. அது வரைக்கும் 2 இயர்ஸ் வரைக்கும் தான் சரி பண்ண முடியும் இருந்தது. பட் நாங்க முதல் முறையும் கூட சொல்லலாம், இந்த 4 வயசு குழந்தைய கரெக்ட் பண்ணி காமிச்சது. பட் அந்த குழந்தை இன்னும் தொடர்புலேயே இருக்கா. டிஃபார்மிட்டி கரெக்ஷன் நல்ல பேர் கொடுக்குங்க மேடம். நான் இதே மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்துட்டு பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப்பெல்லாம் பக்கம் நாங்கள் வந்து எப்படி இந்த சண்டேஸில் என்ன பண்ணுவோம்னா ட்ரெக்கிங் போவோம். ஒரு குரூப் இருக்கிறோம், ட்ரெக்கிங் போவோம். அப்போ நாங்கள் ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு போனோம். ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிறப்போ அந்த ட்ரைபல் வில்லேஜ் பேர் என்னன்னா எர்த் டேம். அந்த பேர் எர்த் டேம்னா அதுதான் கடைசி பரம்பிக்குளத்தோட கடைசி எர்த் டேம் போகிறப்போ அங்கே ஊர் மக்கள் வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. பாருங்க, இந்த பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல,
அவன் 2 காலுமே வளைஞ்சிருக்கும். ம். காமிச்சாங்க ம். ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்க ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த அந்த குரூப். அப்புறம் இது இல்லைல்ல இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அந்த பாப்பாவை நாங்கள் வர சொன்னோம். வந்தாங்க. ம். கீழே வந்ததுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு நாங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டு ம். அந்த டிஃபார்மிட்டி நாங்கள் கரெக்ட் பண்ணோம். இது வந்து 2010 நினைக்கிறேன், 10 ம். காலகட்டங்கள் ம். பண்ணோம். டிஃபார்மிட்டி நல்லா கரெக்ட் ஆயிடுச்சு. உண்மையில அந்த குழந்தை மாறிட்டாங்க. அப்படியே வளைஞ்சு ரொம்ப குறுக்கடா இருந்தவோ நல்லா நேராயிட்டா. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனா ம். நல்லா படிச்சா, ஆ. படிச்சு கல்யாணம் பண்ணிட்டா. ஆ. அவளுக்கு இப்போ ஒரு குழந்தை. ஆ. குழந்தை அந்த அந்த ட்ரைபல் காலனிக்கு போனா என்னை சும்மா விட மாட்டாங்க. ஏதோ ஒரு தேன் பாட்டிலாவது கொடுப்பாங்க. ஓகே, ஏதோ ஒன்று டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போயிட்டு அந்த ட்ரைபல் காலனி அடிக்கடி நான் ட்ரக்கிங் போகிறது அங்கே போவேன். ஆ. அங்கேருந்து அது வந்து அன்பு ஆமா, ஆமா, கொடுக்குறாங்க. ஆமா, அந்த ஆமா. குழந்தைய பார்க்க இந்த புகைப்படங்களை பார்க்கும் போதும் இந்த வீடியோ பார்க்கும் போதுமே அது வந்து நல்லா தெரியுது. எப்படி இருந்த அந்த பொண்ணோட காலை நீங்க நேரா மாத்தி அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி அந்த கால்ல நடந்திருக்கு அப்படிங்கும் போது அது பெரிய விஷயம். அந்த அலோபதியில இந்த தொழில் ரீதியாக ஆர்த்தோல இவ்வளோ டெக்னிக்ஸ் நீங்க பொள்ளாச்சியில இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய மக்களுக்கு நீங்க வந்து நிறைய சேவைகள் நீங்க செய்யறது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயம். தேங்க்யூ மேடம். பொதுவாவே வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்க வந்து கீப் ஆன் அப்டேட்டிங் படிக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க படிச்சு முடிச்சு பல இடத்துல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு அழகான ஊர்ல நீங்க ஏன் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் கணக்கம்பட்டிங்கிற கிராமம் தான் என்னோட ஊர். நான் முடிச்சு வந்தப்போ வந்து இந்த ஊரில் வந்து நீட் இருந்துச்சு. இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. என்னோட ஹோம் டவுன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயப்பட்ட இடம். அதனால் நான் இங்கே ஆரம்பித்தேன். டாக்டர் படிக்கிற ஆசை எப்பத்துலேருந்து உங்களுக்கு வந்துச்சு? நான் 10th படிக்கல. எங்கள் அண்ணன் படித்தான். என்னோட பெரியப்பா பையன் டாக்டர் அருள்ராஜ். அவரும் ஒரு ஃபேமஸான ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவர் தான் எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தார். அப்புறம் அவர் ஃபாலோ பண்ணி நானும் எங்கள் ஃபேமிலியில் நானும் டாக்டர் ஆனேன். உங்க உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பார்த்தா நிறைய டாக்டர்ஸோட ஃபோட்டோ எல்லாமே நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. நீங்க வந்து டீச்சர்ஸோட ஃபோட்டோலாம் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஏதாவது காரணம் இருக்குன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் தான். ஆமாம், டீச்சர்ஸ் தான் நம்மளை வந்து மோல்டு பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய ஃபீல்டு வந்துருச்சு. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு, ஹேண்ட் சர்ஜரி வந்துருச்சு, ஸ்பைன் ஆப்ரேஷன் வந்துருச்சு, எலிசோரோ ஆப்ரேஷன் வந்துருச்சு. இப்படி வந்து ஆர்த்தோபெடிக்ஸ்லேயே வந்து நிறைய சப்ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு. இந்த சப்ஸ்பெஷாலிட்டி எல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு ஆசிரியராக மாறி மாறி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோட கேரியர் டாக்டர் கோவர்தன் சார்கிட்ட போனேன். அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சர்ஜன். எந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஓகே, அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நான் ராஜசேகர் ரெட்டி டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் வந்து பேஷண்ட்டை பேசுறது, பேஷண்ட்டை எப்படி அவங்களோட நம்ம க்ளோஸாக இருக்கணுங்கிறத அங்கே கற்றுக்கிட்டேன். ஓகே, ஜி பாலகிருஷ்ணன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அவர் கீழே ஒர்க் பண்ணுறப்போ அவர் பேஷண்ட்டும் ரொம்ப அன்பாக இருப்பார். டீமை நல்லா பேலன்ஸாக வச்சுருப்பார். டீமை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுருப்பார். டீமை நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுவார் டீமை. அது அங்கே ஹேண்ட் சர்ஜரி வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாம்பேயில் டாக்டர் ஆனந்த் ஜோஷி கீழே ஒர்க் பண்ணேன். அவர் ஒரு மிராக்கிள் மேன். ஆனந்த் ஜோஷி அவர் ஃபஸ்ட்டு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன் டு இந்தியா. நான் போகிறப்ப டெண்டுல்கருக்கெல்லாம் அவர் அப்போ ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவங்கெல்லாம் வந்து அவரோட கிளினிக் ரெகுலராக வருவாங்க. ரொம்ப அற்புதமான மனிதர். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் ரயில்வேஸில் டாக்டர் ரவிக்குமார், டாக்டர் தாமஸ் ஜார்ஜ் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணேன். அந்த சமயத்தில் தான் வந்து நான் தண்டுவட அறுவை சிகிச்சையிலையும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் நான் முழுமையாக அவங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்க முடிஞ்சுது. என்னோட ஸ்பெஷாலிட்டியை நான் டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு நான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க ஞாபகார்த்தம் சொல்ல முடியாது. தினமே அவங்களை கும்பிட்டுட்டு தான் என்னோட ப்ராக்டிஸை ஆரம்பிப்பேன். ஸ்டில் எல்லாரும் லிவிங் காட்ஸ் ஸ்டில் அவங்க எங்களோட டச்சில் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க தான் எல்லாமே வந்துட்டு. உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? உங்க ஃபேமிலியில யாராவது டாக்டர்ஸ் இருந்திருக்காங்களா? என்னோட அப்பா அம்மால விவசாயம். நாங்கள் எல்லாருமே விவசாயம் சார்ந்த தொழில்.
என்னோட அண்ணன் பெரியப்பா பையன் வந்துட்டு டாக்டர் படித்தான். ஓகே. ஒருத்தர் மட்டும்தான். ஓகே மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் கணக்கம்பட்டி கிராமம். நாங்கள் காலகாலமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு மாறி வந்துட்டேன். ஸோ விவசாயி குடும்பத்திலிருந்து ஒரு டாக்டர் அப்படின்னா ஓகே. ஆராதனா பத்தி மக்கள் கிட்ட நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் ஆராதனாவோட விஷன் அண்ட் மிஷன் நீங்க என்ன? நான் பொள்ளாச்சிக்கு வர்ற அப்பவே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா என்னோட சப்ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு தான் நான் பொள்ளாச்சி வந்தேன். என்னோட கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெவ்வேறு இடத்துக்கு பயணம் பண்ணேன். அதில் நான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்பைன் சர்ஜரி, எலிசோரா சர்ஜரி, ஹேண்ட் சர்ஜரி இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உட்கார்ந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு டே 1லேருந்து என்னோடய ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. நான் ஆரம்பித்த நாள்லேருந்துமே நல்லா பிஸியாகவே நான் நல்லா பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுதான் என்னோட சக்ஸஸ் நினைக்கிறது. தட்ஸ் ரியலி குட் சார். அண்ட் இப்போது ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நான் இது பண்ணி இந்த கேஸ் முடிச்சதுனால எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி? இது வந்து எப்படின்னா மேடம், ஒரு கிக்கு மேடம். நீங்கள் வந்து பேஷண்ட் வருவாங்க. நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட் வந்தாங்கன்னா முதல்ல அவங்கள நல்லா ஸ்டடி பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப பிளானிங்கில் நிறைய ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், அது நல்லா டயக்னோசிஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஆப்ரேஷன்னாலும் சரி ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்தாலும் சரி நல்லா பிளான் பண்ணணும். பிளானிங்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். பிளான் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ரே பார்ப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸ்ரே பார்க்குறப்ப உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த டே 1 என்ன பண்ணுவீங்கன்னா அந்த எக்ஸ்ரே வந்து லாபியில் போட்டு வச்சுக்குவோம். பேஷண்ட் பார்க்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். ஓகே. அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது முடிச்சு அந்த பேஷண்ட் நடந்து வரையில் இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த கேஸ் ஸ்டடியை ஒரு சபையில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ப்ரெசென்ட் பண்ணி 4 பேர் கை தட்டுறப்போ உண்மையில் ஒன்று நல்லாயிருக்கும். அது ஒரு தனி சுகம் மேடம். வந்துட்டு நீங்க சொல்லும் போதே அந்த சுகம் எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு என்னால உணர முடியுது. பல பேர் வந்து மெட்ரோ சிட்டிகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம். லைக் நிறைய ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அங்கே இருக்கு, அங்க போனாதான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்லாம் மக்கள் வந்து வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து கூட பயணிச்சு மெட்ரோ சிட்டிக்கு போறாங்க. ஆனா அந்த மாதிரி மெட்ரோ சிட்டில இல்லாத அளவுக்கு நீங்க ஒரு ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொள்ளாச்சியில வச்சிருக்கீங்க. ஆராதனா ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதை பத்தி எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இப்போ வந்துட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய உலகமா மாறிடுச்சு மேடம். வந்துட்டு இது இன்டர்நெட் உலகம். வந்துட்டு நீங்க எல்லா டெக்னிக்கும் நீங்க வந்துட்டு அழகா நெட்டுக்குள்ள போட நீங்க எல்லாமே நீங்க எடுத்துட முடியும், கத்துக்க முடியும். வந்துட்டு எல்லா எக்கானமி நல்ல பூம், எல்லாமே நல்லா டெவலப்டா இருக்காங்க எல்லா பக்கம். வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நல்ல பேராமெடிக்ஸ் இருக்கிறப்போ இந்த பகுதியை நாங்கள் எங்களோட சர்வீஸை நாங்கள் கொடுக்க முடியுது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க சின்ன சின்ன தொந்தரவுக்கெல்லாம் கோயம்புத்தூர் போகிறதோ இல்லை மெட்ராஸ் போகிறதோ இது வந்து எல்லாத்துனாலையும் சாத்தியப்படாது மேடம். நிறைய வயதானவங்க இருக்காங்க, அவங்களால ட்ராவலே பண்ண முடியாது. நிறைய பேர் வந்துட்டு எங்கள் ஊர்லேயெல்லாம் இருக்கிறவங்க, கணக்குப்பட்டியில் இருக்கிறவங்க பொள்ளாச்சி வர்றதே அவங்களுக்கு பெரிய விஷயம். ஓகே. இவங்க கோயம்புத்தூரில் போய் ஒரு இடத்த ஹாஸ்பிட்டல் தேடி அப்புறம் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர் தாங்காது மேடம், தாங்காது. அதனால் வந்து இந்த சேட்டலைட் சென்டர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து டெவலப் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நல்ல டெவலப் இங்கே நிறைய வர்றாங்களே. வந்துட்டு நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுக்குறோம், நம்ம அப்டேட்டட் சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் குணமாகி போகிறாங்க. போய் பார்க்குறப்ப வந்துட்டு இது நீட் ஆஃப் த அவர், ரொம்ப தேவையான காலகட்டம் மேடம். இந்த ஆர்த்தோபெடிக் வந்து தொழில் வந்து ஒன் மேன் ஷோவில் பண்ணவே முடியாது மேடம். நான் தனியாக ஒருத்தனை அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. இதுக்கு வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக ஆனால் சர்ஜன் வேணும். எங்கூட டாக்டர் ஸ்ரீநாத் இருக்காங்க, டாக்டர் கௌதம் இருக்காங்க, டாக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க என் கூட. அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபிசியோதெரப்பி டீம் வேணும் மேடம். இப்போது நம்ம ஒரு சர்ஜரி நாங்கள் பண்ணுறோன்னா நாங்கள் 30% தான் சொல்லுவோம், ரிமைனிங் 70% வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் தான் இருக்கும். நாங்கள் ஆப்ரேஷன் முடிச்சோன்னா அவங்க கையில் கொடுத்துருவோம். அவங்க வந்து 3 months வரைக்கும் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. எடுத்து அவங்கள ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக
அவங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணி நார்மல் லைஃப் கொண்டு வருவாங்க. அப்படின்னா அதனால் எக்ஸ்பர்ட்டான தெரபிஸ்ட் எங்கள் கூட வேணும். 3வது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்போ நர்சஸ். ஓகே, இந்த நர்சஸுங்க ரோல் எப்படின்னா, ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுலேருந்து ஆரம்பிச்சிடும். என்ன உள்ளே வைக்கிறதுலேருந்து ஏன்னா அவங்க கஷ்டத்தில் தான் உள்ளே வர்றாங்க மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. உள்ளே வர்றப்பவே வந்துட்டு அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர்றவங்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு வந்து நீட் அ லாட் ஆஃப் ட்ரைனிங். அந்த நர்சஸ்க்கு வந்து லாட் ஆஃப் ட்ரைனிங். என்ன நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறோம், அவங்க வந்து கூட பக்கத்தில் பேஷண்ட் கூட வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க. இந்த நர்சஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காலேஜ்லேயே ட்ரெயின் ஆனவங்க. ஓகே, அவங்களுக்கும் வந்து ரெகுலராக கிளாஸஸ் நடக்கும். நாலேஜ் பேஸ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே டெய்லியும் படிச்சிருக்கணும், டெய்லி புதுசாக கற்றுருக்கணும். அவங்களுக்கு ஒரு குரு வந்து தினமுமே சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் நம்மகிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா எல்லாம் வில்லேஜ்லேருந்து வர்றவங்க, அவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்டாக வர்றவங்க. அவங்கள வந்து நம்ம நிறைய மோல்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வேணும், கிளாஸஸ் எடுத்து அந்த டீமை வந்து நம்ம டெய்லியுமே பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அவங்க கிளாஸஸ் இருக்குது. அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பாங்க. இது இல்லாமல் அடுத்து வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வேலை செய்கிறவங்க அவங்க தான் ரொம்ப கோர் டீம்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணும். ஏன்னா நம்ம வெளியெல்லாம் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறோம், ஆப்ரேஷனில் வந்து எப்படின்னா சர்ஜரி பண்ணுறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். எங்கள் சர்ஜரிஸ் எல்லாம் வந்துட்டு மேடம் டைம் ஃப்ரேமில் முடிக்கணும். மோஸ்ட்லி எல்லாமே 1.5 hours முடிக்கக்கூடியதாக தான் இருக்கும். நீங்கள் அதில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும். 1.5 hours to 2 hours தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அது கூட நாங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கு நாங்கள் வந்துட்டு நிறையா எங்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். என்ன பியூட்டினா, இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுற எல்லாமே எங்கூர் பையங்க, எல்லாம் கணக்கம்பட்டி. நான் கணக்கம்பட்டி ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து அந்த பையங்க தான் எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், இவங்க எல்லாமே வந்து என்னோட சொந்த ஊர் கணக்கம்பட்டி கிராமங்கிறது பஸ் போகாத ஊர். ஓகே, அந்த ஊர்லேருந்து எல்லாம் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகிட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த ஆப்ரேஷன் தியேட்டரவே நடத்துவாங்க. ஓகே, நாங்கள் எங்கள் நாலேஜ் ஒரு புது டெக்னிக் வந்துச்சுன்னா வெளியூர் போவோம். வெளியூர் போய் அந்த நாலேஜ் நாங்கள் கற்றுக்கிட்டு வருவோம். நானாகட்டும், ஸ்ரீநாத், கௌதம் எல்லாம் வெளியே நாங்கள் கற்றுக்கிட்டு வருவோம். கற்றுக்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த டீம் கூட சொல்லி கொடுத்துட்டு ஆரம்பிப்போம். எங்களுக்கு அப்புறம் செகண்ட் கேஸில் அவங்க ரெடி ஆயிடுவாங்க, தரவாயிருவாங்க. ஓகே, தரவாய் அவங்க அடுத்த கேஸ் அவங்க கைட் பண்ணுவாங்க. சார் லாஸ்ட் இப்படி பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் இப்படி போகணும். ஏன்னா அவங்களோட செயல், அவங்களோட வேலை வந்து ரொம்ப முக்கியமானது. அது எங்களுக்கு கடவுள் கிருபையில் வந்து எங்கள் டீம் வந்துட்டு இங்கே இருக்கிற 140 பேர் இருக்காங்க. 140 பேருமே வந்துட்டு எங்கிட்ட ட்ரெயின் ஆனவங்க. அது சொல்லும் போதே வந்து அந்த பூரி பெருக்கில 140 பேர் எங்க ஊர்ல இருந்து, அதுவும் 14 பேர் வந்து கனகம்பட்டியில இருந்து பஸ் போகாத ஊர்ல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆர்கனைஸா கோர்வையா உங்க டீமை பத்தி சொன்னதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க என்னோட கோர் டீம் வந்துட்டு